நான் ஆன் பண்ணதை விட்டுக்கிறேன். அப்போ என்னன்னா ஒரு 10 நீதிமான் கூட அந்த இடத்துல இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு 10 நீதிமான் கூட அந்த இடத்துல இல்லாத போது இருக்கிறது எத்தனை பேர்னா ஒரே ஒரு நீதிமான் தான். அப்போ இன்றைக்கி என்னன்னாக்கா நமக்கு நம்ம நீதிமானாக இருக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்ம இந்த உலகம் பிரகாரமாக போயின்னு இருக்கிறோமா, இல்லை இந்த உலகத்துலேருந்து பிரித்து எடுத்துருக்கிறாருன்றத விஷயத்தை நம்ம உணர்ந்துருக்கிறோமா, நம்மளுடைய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குதுன்றது சில வசனத்து முதலையும் பார்க்கலாம். எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், எல்லாம் கேட்டிருப்பீங்க. இன்னொரு டைம் அதே வசனத்தை நம்ம என்ன பண்ணாங்க தியானிக்கலாங்க. முதலாவது நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 15-16. நீதிமொழி 8:15-16 படிங்க. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள், என்னாலே அதிகாரிகளும் என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதான் என்ன சொல்றாரு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகமே ஆப்போசிட்டாக தான் நினச்சின்னு இருந்தாங்க எல்லாமே. ஆனால் தேவன் என்னன்றாரு, என்னால் தான் என்ன ஆகுது, ராஜ்யம் உண்டாகுது. நான் தான் ராஜாங்களை என்ன பண்ணுறேன், நேர்மிக்கிறேன். இந்த ராஜாங்கம் இவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னா இந்த உலக சட்டத்துக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல சட்டம் போட்டுக்கிறாங்கன்னா அது ஒன்வேனாக்கா நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. போனால் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே பிரச்சனைங்க வரும், புரியுதுங்களா? அப்போ ஒரு வண்டியில் கெப்பாசிட்டின்னு இருக்கும். இப்போ நம்ம போய் வண்டியில் காற்றடிக்கிறோம் இல்லைங்களா, அது கெப்பாசிட்டி என்னத்துக்குனாக்கா 2 பேர் கரெக்டாக போகிறது கரெக்டாக இருக்கும். 3 பேர் போனால் என்ன ஆகும், வண்டி பேலன்ஸ் மிஸ் ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும்ன்றதுக்கோசரம் ட்ரிபிள்ஸ் போகாதுன்னு சொல்கிறது. அதை என்ன பண்ணுறாங்க சொன்னாங்க, எது இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் என்ன பண்ணுவாங்க, போயின்னு இருப்பாங்க. அதுக்கு அங்கே என்ன சொல்கிறாரு, ராஜாக்களை தேர்ந்தெடுக்கிறது நான் தான், யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நான் தான்றாரு. அதே கீழே என்னன்றாரு, அதிகாலையில் என்னை தேடுறவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை கண்டடிவாங்கன்றாரு. அப்போது அதிகாலையில் நம்ம தேவனை தேடுறோமா, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்குறோமா, இல்லை நம்ம நேரத்தையும் நம்ம காலத்தையும் நம்ம வேறு எதுக்காவது நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமான்றது நம்ம சிந்தித்து பார்க்கணும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேடணும். அதிகாலையில் நம்ம தேவனை தேடினாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், அவரை கண்டடிகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் அதிகாலையில் காலத்தில் 4:30 5 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சி போகிறாங்க, வெளியே பார்க் போகிறாங்க. எதுக்கு, உடல் ஆரோக்கியத்துக்காக, அதே மாதிரி அந்த காற்று வாங்குறதுக்காக. மற்ற டைமில் அந்த காற்று வராதுங்க. ஒரு 8 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே புகைங்கள்லாம் வந்துடும். இந்த அதிகாலையில் இந்த காற்றை சுவாசிக்கும் போது என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள ஒரு இது வருது, உற்சாகம் வருது, நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போ என்னன்னாக்கா அந்த அதிகாலையில் போது என்னன்னாக்கா இயேசுக்கு அநேக இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஜெபம் பண்ணுறதெல்லாம் அதிகாலையில் தான் இருக்கும், விடியறதுக்கு முன்னாடியே போயிடுவார். அப்போ இன்றைக்கி என்னன்னாக்கா நம்ம அதிகாலையில் நம்ம முதல்ல ஏன்ச்சு நம்ம ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும். சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், அதை மறந்துட்டுருப்போம், விட்டுட்ருப்போம். அதை என்ன பண்ணக்கூடாது, விட்டுறாதீங்க, அப்படி பிடிச்சிக்குங்க. ஏன்ச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏன்னா நான் தான் உங்களை அழைச்சிருக்கேன்னு சொல்கிறார் தேவன். அழைச்சவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நம்மளும் எல்லா விஷயத்தையும் உண்மை உள்ளவராக இருக்கணுன்றாரு. ஏதோ 1-2 குறையாக இருந்தாக்கா ஏற்றுக்குவாருங்களா? அப்போ என்னன்னா தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார் ராஜாக்கெல்லாம் ஆக்குறதுக்குன்னா, அப்போ நம்மளே என்ன பண்ணுறாரு, ராஜாக்கெல்லாம் மாற்ற போகிறாருங்க. இப்போ ராஜாக்கெல்லாம் மாற்ற போகிறோம்னாக்கா நம்மளுக்குள்ள நிறைய விஷயங்கள் என்ன பண்ணணும், நம்ம புடம்பிட்டணும். அழைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அழைத்தவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், உண்மை உள்ளவர் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இப்போ நம்ம யார், நம்ம அழைக்கப்பட்டவங்க நம்ம எல்லாமே. அப்போ அழைக்கப்பட்டவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாரு, இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. 2வது ஒரு வசனம் பண்ணிங்க, யோபு 25:2. அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். என்னன்னாக்கா அதிகாரமும் பயமும் பயங்கரமானாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்து பயப்படுவோம். நம்ம அந்த மாதிரி பயங்கரம் அவர்கிட்ட இருக்குதுங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறது, நம்ம மேலே அதை காட்டுறதுலங்க. அப்படி காமிச்சாக்கா நம்ம என்ன ஆகிடுவோங்க, ஒன்றும் இல்லாத போயிடுவோம். அந்த இதெல்லாம் எடுத்து போட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, படினாரு
அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அவர் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். நம்மளுக்கு நம்ம போகிற இடம் எல்லாமே நம்மளுக்கு என்னவா இருக்குதுங்க? சமாதானம் தாங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த டைமை நம்ம அவருக்கு ஒதுக்குறோமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குதுங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரன் பிச்சைக்காரன் எல்லாருக்குமே டைம் ஒன்று தான். இந்த 24 மணி நேரம்னா அதே தான். அதை விட்டு எக்ஸ்ட்ரா டைம் எதுவும் கிடையாது. அந்த டைமை யார் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். இப்போ 8 ஹவர் வேலை செய்வோம், இன்னும் ஒரு 4 ஹவர் ட்ராவலிங்கில் போயிடும், 12 ஹவர் 15 ஹவர் அது போயிடும். மீதி இருக்கிற இந்த 10 ஹவர் நம்மளுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 14 ஹவர் போயிடுச்சுன்னா மீதி 10 ஹவர் இருக்குது. அந்த 10 ஹவரில் நம்ம தூங்குறதுக்கு ஒரு 8 ஹவர் போயிடுது. மீதி இருக்கிற அந்த 2 ஹவர் நம்ம என்ன பண்ணுறோம்? எதுக்காக ஒதுக்குறோம் அந்த டைமு? ஏதாவது இந்த உலகம் பிரகாரமாக கற்றுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறோமா, இல்லை தேவனுடைய வார்த்தைகளையும் வசனத்தை கற்றுக்கிறதுக்கு நம்ம போகிறோமா அப்படின்றது பார்க்கணும். அந்த டைமை நம்ம ஒதுக்கலைனாக்கா சமாதானம் நம்மளுக்குள்ளே வராது. நம்ம வெறும் அந்த எரிபுரியாகவே இருக்கும். யாராவது எதோ பேசுனாக்கா அந்த கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்றது கூட நம்மளுக்கு மைண்டில் வராதுங்க. ஏன்னா சமாதானம் இல்லை. உள்ள சமாதானம் இருந்தால் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம கேட்போம், செவி கொடுப்போம். நம்ம செவிகளை மூடிக்கொண்டு நம்ம பாடு நான் நினச்சிருந்தா கரெக்டு, நான் சொல்லியிருந்தா கரெக்டு அப்படின்னு நினச்சிருந்தாக்கா ஆகாது. சில டைமில் தேவன் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஷயங்களில் நம்மளுக்குள்ளே இருக்கிற வாஞ்சி அவர் தான் என்ன பண்ணுறாரு? எடுத்து வெளியே காட்டுறாரு. இன்னொரு வசனம் படிங்க. கொலோசியர் 1:16. கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் உலகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அதான் இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே இயேசுவால் தான் என்ன இருக்குதுங்க, உண்டாயிருக்குது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் அப்போ இயேசுக்குள்ள எல்லாமே என்ன இருக்குது? உண்டாக்கப்பட்டிருக்குது. அப்புறம் பரலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் இருக்கிறதும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிறதும் பூலோகத்தில் இருக்கிறதும் உண்டாகி இந்த எல்லாமே அவர் தான் இருக்குது. நம்ம இப்போ எந்த மாதிரியான சிந்தனையில் நம்ம இருக்கிறோம்? பரலோகத்துக்குரிய சிந்தனையில் இருக்கிறோமா, இல்லை பூமிக்குரிய சிந்தனை? இப்போ இதுதான் தேவன் பட்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க. படித்தாருனாக்கா இந்த உலகத்தில் நம்ம சுவாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன இதெல்லாம் தேவை, நம்ம உலகத்தில் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இது தேவை. அதிலேயே நம்ம போயிடக்கூடாது. புரியுதுங்களா? அப்புறம் இல்லை பூலோகத்தில் உள்ளவர்களுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான அதான் இப்போ என்ன வஸ்துக்களும். காணப்படுறதும் காணப்படாததும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ணுக்கு தெரியறதும் தெரியாது இருக்கிறதும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தெரியும்? ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் தெரியும். ஆனால் சில விஷயங்கள் என்ன பண்ணுறோம், கண்ணுக்கு தெரியாதது என்ன இருக்கும், நம்ம உணர்றோம். அதுதான் என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பரலோக ராஜ்யத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கல, ஆனால் கேட்டிருக்கிறோம், அந்த உணர்றோம். நம்ம இது ஆமாம், இது இருக்குது, இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசிக்கிறோம். பார்த்தீங்களா? நம்ம அந்த உணர்வு நம்மளுக்குள்ளே இருக்குதுங்க. உலக மக்களுக்கு அந்த உணர்வு இல்லை. நம்மளும் உலக மக்களாக போய் இருந்தாக்கா அந்த உணர்வு நம்மளுக்குள்ளே வராதுங்க. நம்ம யாரு கூட ஐக்கியமாக இருக்கணும்னாக்கா, தேவனுடைய மக்கள் கூட நம்ம ஐக்கியமாக இருந்தாக்கா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறிடுவோம். கீழே படிங்க. சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டு அவருக்கென்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு தான் அங்கே என்ன பண்ணுறாரு, உண்டாக்கிக்கிறாரு. இயேசுக்காகத்தான் என்ன இருக்குது, எல்லாமே உண்டாயிருக்குது. இப்போ நம்மளாம் யாருக்கு சொந்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொந்தம். நம்மளுடைய சிந்தனை கூட என்ன பண்ணக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துன்னு போகக்கூடாதுங்க. அது வேஸ்ட்டாக போயிடும். ஆயிடுச்சுங்களா அது? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, எல்லாமே தேவன் படைச்சிருக்கிறாரு. இப்போ நம்மளை எந்த இடத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ளணும். இன்னொரு வசனம் படிங்க. ரோமர் 13:1-3. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை.
உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதாங்க என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் மேல அதிகாரிகளுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். மேலான அதிகாரத்துக்கு அதிகாரிகளுக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு, அதிகாரம் உள்ளவர்களுக்கு. அப்போ அதிகாரம் உள்ளவர்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கீழ்ப்படியணும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கீழ்ப்படிதல் ஏன் நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்குனா பெரியவங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை என்ன பண்ணணும்? நம்ம கேட்கணும். நம்ம அது கேட்காத போயிட்டாக்கா நம்ம என்ன ஆகிடுவோங்க? போயிட்டு மண்ணோட மண்ணை விழுந்து போயிடுவோம். புரியுதுங்களா? மண்ணாசியில் விழுந்துட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ என்ன அப்படின்னு பெரிய அதிகாரிகள் வந்து கீழ்ப்படும் போது என்னன்னாக்கா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சட்டத்திட்டத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஃபாலோ பண்ணணும். சட்டம் போட்டதே தேவன் தாங்க. இந்த உலகத்தில் சட்டம் போட்டதே தேவன் தான். இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரூல்ஸ் போடுறாங்கனாக்கா, அந்த ரூல்ஸை உலக மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ, தேவன் அறிஞ்சிருக்கிறவங்க கிறிஸ்துவங்களாக இருக்க நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோங்க. நம்ம ஃபாலோ பண்ணலனாக்கா அப்போ மற்றவங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? நான் யாராக இருந்தாலும் நம்மளை பார்த்தா அவங்க சொல்லுவோம், இவர் ஒன்வேலெலாம் போக மாட்டார், மெயின் ரோட்டில் வந்து ஹெல்மெட்லேருந்து போக மாட்டார், இவர் எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும் இவர் ட்ரிபிள்ஸ்லாம் போக மாட்டார் அப்படின்னு நம்மளை பற்றி சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு அந்த முன்னோடி இல்லைன்னாக்கா என்ன இல்லைங்க, புரோஜனம் இல்லைன்றது. ஒரு டைம் நானும் பிரதரெல்லாம் போயின்னுக்குறோம் ஊருக்கு. விடிகாத்தில் ஒரு 4:45 இருக்கும், 4 மணி 4:45 இருக்கும். ரோடே காலியாக இருக்குது, சிக்னல் விட்டுக்குது. புரியுதுங்களா? இவர் வண்டி நடு ரோடில் வண்டி நிற்க வச்சுட்டு சிக்னல் கோசம் இருக்கும். அது காட்டுது 65லேருந்து காமிச்சுங்குது. சரி நம்மளும் பார்த்துனுங்க. அவர் என்ன நம்மளுக்கு என்னன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் வாய் கொஞ்சம் சரியில்லைங்க, ஏதாச்சும் சொல்லிவிட்டு தப்பாகிடும்னு சொல்லிட்டு நம்மளும் சரி வாய் மூணு சில உட்காந்து இருந்தேன். அப்புறம் சிக்னல்லாம் ஆகிட்ட பிறகு அவர் மூவ் பண்ணும்போது சொல்கிறாரு, அவர் இப்படி தான் லாஸ்ட் டைம் பிரதர் நம்ம கூட ஒருத்தர் வந்திருந்தார். பிரதர் யாரும் இல்லை பிரதர், போங்க பிரதர்னு சொல்கிறாரு. அதான் நீங்கள் அந்த மாதிரி சொல்லலைன்றாரு. ஆனால் என்னன்னா அந்த டைமில் வந்து யூஸ் இல்லை, சிக்னல் போட்டுக்கிறதுனாத்துக்கு நம்ம பாதுகாப்பு தான். எதிரிலையும் வண்டி இல்லை, பின்னாடியும் வண்டி இல்லை, ரோடு நடு ரோடில் மெயின் ரோடு ஃபுல் காலியாக இருக்குது. அது சிக்னல் விட்டுக்குது. அது அதனால் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நிற்க வச்சாரு. அப்புறம் வேண்டு நம்ம போனோம். அப்போ என்னன்னா சில நேரத்தில் நம்ம பேசாத இருக்கிறது நம்மளுக்கு நல்லதுங்க. பேசிட்டு நீங்களாம் இதே ஒரே கேங் தானே நீங்கள் அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ என்னன்னாக்கா ரூல்ஸ் வந்து அதிகாரங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுருக்குதா, நம்ம சில டைமில் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? ஏன்னா அந்த அதிகாரத்தை போட்டவர் யாருங்க? தேவனுக்கு. அப்போ நம்ம இந்த அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படுறோம்னாக்கா தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுறோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க. லூக்கா 5:24 வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். என்னன்னாக்கா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துட்ட எல்லா அதிகாரமும் என்ன பண்ணிருந்துச்சு? கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் பாவத்தை மன்னிக்கிறது யார் மன்னிக்குவாங்கன்னா தேவன் தான் மன்னிப்பாருங்க. தேவனோட்ட நம்மளை யாரும் மன்னிக்க முடியாதுங்க. ஆனால் அதே பாவத்தை என்ன பண்ணுறாருங்க? இயேசு கிறிஸ்து நமக்காக மன்னிக்கிறாருங்க. அங்கே பரிந்து பேசுகிறாருங்க. ஏன் பரிந்து பேசினுக்கிறார் இந்த நாள் வரைக்கும் அப்படின்னாக்கா, இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்கும், இந்த உலக சிந்தனைகள் அப்படி தான் இருக்குன்றது நல்லா என்ன பண்ணுறாரு? அவர் உணர்ந்துட்டார். அதனால என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி இல்லை நாளைக்கு அவங்க புரிஞ்சு கொள்வாங்க அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய விஷயங்கள் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் இருந்த அந்த வாஞ்சி இன்னும் இல்லைங்க நம்மகிட்ட. புரியுதுங்களா? இதுவும் வந்து தேவன் இந்த 2 மாதத்துக்குள்ளே பேசினாருங்க. அப்போ என்னன்னாக்கா ஆரம்பத்தில் இருந்த அந்த வாஞ்சி இல்லை, அந்த வைராக்கியம் இல்லை, கடவுள் மேலே அந்த பயம் பக்தி இல்லைங்க நம்மளுக்கு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கிறோம்னாக்கா நம்ம அப்படி நாளாவோ உலக மக்களும் அப்படி கலந்து அப்படி போயின்னு இருக்கிறோங்க. தேவன் மேலே அந்த வாஞ்சி இல்லை. ஏன்னா தேவன் நம்மளை அழைச்சாரு, நம்ம தெரிஞ்சு கொண்டாரு, நம்மளை பாவத்திலேருந்து மீட்டு எடுத்தார், நம்மளை பரிசுத்தமாக்குனாரு, நம்மளை பரிசுத்தாவி கொடுத்தாரு, நம்மளை பரம அழைப்புக்கு அழைச்சிருக்கிறாரு. அந்த சிந்தனை நம்மளை விட்டு போயிடுச்சுங்க. ஏன் போயிடுச்சுங்க? அப்போ நம்ம என்ன இல்லை, ஆவியில் அனலாக இல்லைங்க, ஜபம் இல்லை, வீட்டில் குடும்ப ஜபம் இல்லை, நம்மள்ட்ட தனிப்பட்ட தேவன்கிட்ட நம்ம ஜபம் பண்ணுறது கூட இல்லை. சும்மா ஒரு 5 நிமிஷம் சோத்திர ஆண்டவரப்பா, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு இந்த நாளை நல்லபடியாக நீங்கள் வழி நடத்துங்கப்பான்னு சொல்லிட்டு போயிடணும். அவ்வளோதான்.
அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த வாஞ்சி இல்லாத போயிடுச்சுனாக்கா, ஆரம்பத்தில் அந்த ஆர்வம் இல்லாத போயிடுச்சுனாக்கா, அவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த மாட்டார். புரிஞ்சுங்களா? நம்மளை பயன்படுத்தணும், நம்ம அழைச்சிருக்கிறாரு, நம்ம இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நம்மளை மீட்டு எடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த உணர்வு நம்மளுக்குள்ளே வந்துச்சுனாக்கா, நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வாஞ்சிக்குள்ளே வந்துடுவோம். அந்த வாஞ்சி நம்மளுக்கு நாளாக என்ன ஆகணுங்க? வளரணும். மேலே கம்மியாகினே போயிடுச்சுனாக்கா யூஸ் இல்லைன்றது நம்ம பார்க்குறோம். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, தேவன் பேசினாருங்க, ஏலி குடும்பத்தை குறித்து பேசினாரு. இந்த ஏலி குடும்பத்தை குறித்து பேசும்போது தேவன் கிளியராக எச்சரிப்பு கொடுக்குறாரு நம்மளுக்கு. நான் சொன்னேன்னு தான் நீங்கள் செய்யணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்றாரு. ஏலியோடைய சொந்த பிள்ளைங்க வந்து என்ன ஆயிடுறாங்க? புரோஜனம் இல்லாத போயிடுறாங்க. அந்த ஏலிக்கிட்ட வேலை செஞ்சு அடிமையாக இருந்த ஒரு மனுஷன் அவர் என்ன ஆயிடுறாரு? நீதிமானம் மாறிடுறாரு. அப்போ என்னன்னாக்கா, நம்ம அந்த ஆர்வம் வரணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் அவர் சாமுவேல். அப்பா அம்மா குடும்பம் சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே இருந்தவர். அந்த இருந்த இடத்துல உண்மையாக இருந்தார். உண்மையாக இருந்ததுக்கு பலன் என்ன கொடுத்தாரு? தேவன் அவரை நீதிமானாக மாற்றிட்டார். ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணாலும் அவர் தான் போய் பண்ணணும். அவர் பண்ண அபிஷேகத்தினா 2 பேரும் ராஜாங்க தான். சவுலும் அவர் தான் அபிஷேகம் பண்ணார், தாவீதையும் அவர் தான் அபிஷேகம் பண்ணார். புரியுதுங்களா? அந்த மாதிரி தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அந்த அபிஷேகம் பண்ணியிருக்கிறத நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. ஆனால் இந்த உலகம் நம்மளை கடைசி காலத்தில் இருக்கிற நம்ம இஸ்துக்குன்னு போவோம். உலக ஆசைக்கு நம்மளை இஸ்துக்குன்னு போவோம், பாவத்துக்கு இஸ்துன்னு போவோம், இந்த உலக ஆசைகளுக்கு இஸ்துன்னு போவோம். நம்ம யாருன்றதை நம்ம மறக்காத இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறாங்க. இன்னொரு வசனம் படிங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தமிழத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இல்லைங்களா? நம்மளுக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? இவங்கெல்லாம் யாருன்னா அப்போஸ்தலருங்க. அவங்களுடைய மைண்டே எப்படின்னா, ஒரு மாதிரி காற்றுல ஏஞ்சி போய் மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க, 2 நாள் 3 நாள் கப்பலில் இருப்பாங்க, வருவாங்க, வீட்டில் இருப்பாங்க, சாப்பிடுவாங்க. அவங்க லைஃபே அப்படி தான் இருந்துச்சு. அவங்களெல்லாம் அழைச்சிட்டு என்ன பண்ணுறாரு? ஒரு லெவலுக்கு கூட்டின்னு போகிறாருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்றதுக்கு அங்கே என்ன பண்ணுறாரு? அடையாளம் காமிக்கிறாரு. இந்த அதிகாரம்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? அசுத்தாவை போய் துரத்துறாங்க, நோய்களை குணப்படுத்துகிறாங்க, எல்லோரையும் ஒரு இது பண்ணுறாங்க. அந்த அதிகாரத்தை யார் கொடுக்குறதுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருங்க? அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு அந்த அதிகாரம் வரணும் அப்படின்னாக்கா சிம்பிள் விஷயந்தாங்க. நம்ம அவருக்கு உண்மையாக இருக்கணும். புரியுதுங்களா? அவர் சொன்னபடி நம்ம நடக்கணும். அந்த உண்மைன்றது நம்ம நேர்மையாக இருந்தாக்கா, நம்ம எல்லா விஷயத்துலையும் நேர்மையாக இருந்தாக்கா அந்த சில விஷயங்கள் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். இப்போ ஏலி கூட தேவனை பார்த்தாருனாக்கா பார்த்துக்கிறாரு, பேசிக்கிறாரு. இல்லைன்னா அவ்வளோ இதுவாக அவர் அங்கே வந்து புரிஞ்சிக்க முடியாது. இது தேவன் தான் பேசுகிறது. இது நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் கூப்பிட்டாருனாக்கா என்ன பண்ண அப்படின்னு கேட்குறேன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு இல்லைங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறார். இல்லைன்னா அவர் 40 வருஷம் என்ன பண்ண முடியாது, இஸ்ரேல் மக்களுக்கு இது பண்ண முடியாது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனோடு பேசின மனுஷன் அவங்க பசங்க பண்ண மீறினால இவருக்கு என்ன வந்துடுச்சுங்க, அந்த மரணம்ன்றது வந்துடுச்சுன்னு பார்க்குறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கும் அதே விஷயந்தாங்க. இன்னொரு வசனம் படிங்க, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் உங்களை நிர்மூலமாக்குவதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. அதாங்க என்ன சொல்றாருனாக்கா, உங்களை நான் நிர்மூலம் ஆக்கிறதுக்காக என்ன பண்ணல, நான் உங்களை அழைக்கலன்றாருங்க. உங்களை இன்னும் நான் மேலும் மேலும் நான் உங்களை நீங்கள் உயரணும், நீங்கள் வளரணும் அப்படின்றதுக்கோசம் இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறது நம்ம பார்க்குறோங்க. இன்னொரு வசனம் படிங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இது என்னதுங்க? இது என்ன அவர் சொல்கிறாரு, என்கிட்ட இருக்குது, அது யாரும் எடுத்துக்க முடியாது. ஒருத்தருக்கு கொடுக்கணும்னாலும் அது என்னால் தான் முடியும்.
அது எடுக்கனாலும் என்னத்தான் முடியுன்றாரு. அது என்ன அது சொல்லுங்க நீங்கள். மொத்தத்தில் ஒன்று சொல்லுங்க, அப்படியே பார்க்கலாம். அதே தானே, அதே தானே. அவருக்குள்ள இருக்கிற ஆவி வல்லமை சொன்னான். மேலே இருக்குது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியாகும். அப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துட்டுக்கிறாருங்க. அவர் நினச்சா எந்த டைம்லனாலும் அவர் என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ள முடியும் அவரால். அதை கொடுத்தவருக்கு எடுத்துக்கொள்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஆனால் கொடுத்து எடுக்கிறதுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் நடுவில் பேசினார் இந்த மாதத்தில், உப்பு சாரமற்று போனால் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? விளக்க கொளுத்தி மரக்கால் கீழே வைக்க மாட்டாங்க, மேலே தான் மலை மேலே தான் வைக்குவாங்க, வெளிச்சம் கொடுக்கணுன்னாங்க. அப்போ என்னன்னாக்கா அந்த உப்பு அந்த விளக்குன்றது யாரை குறித்து பேசுகிறார், நம்மளை குறித்து தான் பேசியிருக்கிறார். நம்ம கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருக்கும்போது நம்ம எப்படி ஒன்று இருந்திருக்கலாம். கிறிஸ்துவ அறிஞ்சு அவரை ருசி பார்த்த பிறகு நம்ம என்ன பண்ணோம், அவருடைய வார்த்தைகளையும் வசனத்தையும் நம்ம அறிந்து அந்த மாதிரி அவர் எப்படி நடந்தாரோ அந்த மாதிரி நம்ம வெளிச்சமாக இருக்கணுங்க மற்றவங்களுக்கு. அதுக்கு தான் உப்பு சாரமற்று போனால் அது கொட்டுறதுக்கு தான் பிரயோஜனம், காலில் மிதிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும், வேறு எதுக்கு யூஸ் ஆகாதுன்றார். அப்போது நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய வெளிச்சம் எப்படி இருக்குதுன்றதை நம்ம உணரணும். அது உணராத போய்ட்டு அந்த உணர்வு இல்லாத போயிட்டாக்கா தேவன் நம்மளை அழைச்சிருந்துக்கு என்ன பண்ணுவார்னாக்கா, அங்கே யூட்டில் சொல்கிறாரு பாருங்க, சாமுவேல்கிட்ட நினைக்கிறேன், சாமுவேல்கிட்டயோ இல்லை சவுல்கிட்டன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போ சவுல்கிட்ட சொல்கிறாரு, சவுல் ராஜாவாக்கிந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப மனஸ்தாபமாகுதுன்றார். சவுலுவை தானே, சவுலுவை ராஜாவை ஆக்கிந்து எனக்கு ரொம்ப மனஸ்தாபமாகுது அப்படின்றார். அப்போ என்னன்னாக்கா சவுளுடைய இடத்துல நம்ம பேரை வச்சுக்கினாக்கா அந்த வார்த்தை நம்மளுக்கு வந்துடும். புரியுதுங்களா? ஏன்னா சவுலுவை தான் அழைச்சாரு, அந்த கோத்திரத்துலேருந்து சாமுவேல் தான் அவரை போய் அபிஷேகம் பண்ணார், எல்லாம் இது பண்ணி கூட்டின்னு வந்தாங்க. ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக், சின்ன விஷயந்தாங்க. புரியுதுங்களா? அவர் சொன்னது அவர் செய்யாத போயிட்டார். அங்கே என்னன்றாரு, எல்லாத்தையும் அழிச்சு போடுன்றாரு. அவர் ஆடு மாடுங்களெல்லாம் எடுத்துன்னு வராரு, இது தேவனுக்கு பலி கொடுக்கணுன்றாரு. அதுக்கு அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நீ கீழ்ப்படினோம், நாட்டு கடை பாய்க்கலும் செவி கொடுக்குறது உத்தமும், பலிகளை பாய்க்கலும் கீழ்ப்படுகிறது உத்தமன்னு சொல்லிட்டு வருது இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக்னால தேவன் அவர்கிட்ட பேசுறதை விட்டுறாரு. நிறைய டைம் ஜெபம் பண்ணுறாரு, கேட்குறாரு, ஆனால் என்ன ஆகுதுல்ல, பதில் கிடைக்கிறது இல்லைங்க. அப்புறம் அவங்க சாலமோனை போட்டு இது பண்ணும்போது அந்த சாலியை பிடிச்சி இது இருக்கும்போது ஒரு ராஜ்யம் போயிடுச்சு அப்படின்றாரு. இன்றைக்கி நம்மளுக்கும் அதே மாதிரி தாங்க. புரியுதுங்களா? அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம நடக்காத போய் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடந்து நல்லா இருக்கும், நல்லா சந்தோஷமாக இருக்கும். புரியுதுங்களா? எல்லாம் இன்பமாக இருக்கும். இந்த உலகம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நம்ம வாழ்கிறதுக்கும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம்னா இது நிரந்தரம் இல்லை. புரிஞ்சுங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்மளுக்கும் அதே மாதிரி தாங்க. நம்ம ஓடுற ஓட்டம் எப்படியோ பட்டுறதுன்றது நம்ம உணர்ந்து கொண்டாக்கா நம்ம வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வந்துடும். இன்னொரு வசனம் படிங்க, 1 கொரிந்தியர் 7:4. மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, அதே தான் புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. அதே அவ்வளோதான். அது இங்கே என்ன சொல்கிறாருன்னா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, மனைவிக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, கணவனுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ என்னன்னாக்கா இவங்க 2 பேரும் தேவனுடைய விஷயத்தில் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணலாம், ப்ரேயர் பண்ணுறதுல இது பண்ணுறதுல ஒன்றா இருக்கலாங்க. இந்த சரீரத்துக்கு அவங்க அதிகாரி, அந்த சரீரத்துக்கு இவங்க அதிகாரி. அப்போ என்னன்னா 2 பேரும் என்ன பண்ணணும், கேட்கணும். நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணுங்க. என் இஷ்டத்துக்கு நான் போகிறேன்னு சொல்கிறது இல்லைங்க இந்த உலகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவன் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்போ 2 பேரும் சமாதானம் இல்லாத இருந்தாக்கா, சண்டை போட்டுன்னு இருந்தாக்கா அது என்ன ஆகிடுங்க, குடும்பம் நம்மளை பார்த்து பிள்ளைங்க கேட்டுருவாங்க. அதுக்கு தான் என்ன இருக்குதுங்க, சில இடத்துல மனைவி சொல்கிறத என்ன பண்ணணும், கணவன் கேட்கணும், கணவன் சொல்கிறத மனைவி கேட்கணும். அது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. நம்ம புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய விஷயத்தில் கவலைப்பட்டுக்கினே இருக்கிறோம். இந்த உலகத்தை குறிச்சியோ இந்த உலக சிந்தனைகளை குறித்து
நாளைக்கு குறித்து இதெல்லாம் கவலைப்பட்டுனே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வாடகை எப்படி கட்ட போகிறோம் அடுத்த மாதம் அப்படின்றது இருக்கும். சில பேருக்கு என்ன இருக்கும், நான் லோன் எப்படி கட்ட போகிறேன்றது இருக்கும். சில பேருக்கு அடுத்த மாதம் வேலை என்ன தான் செய்ய போகிறோன்னு தெரியாதுன்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? நான் இப்போல்லாம் தூங்கி ஏஞ்சாக்கா என்னென்னவோ யோசனை, நாளைக்கு எங்கே தான் வேலை வருது, நான் எங்கே தான் போய் செய்ய போகிறேன் எனக்கே தெரில அப்படின்ற மாதிரி இருக்குது. அதான் ஒரு தைரியம். தேவன் நம்மளை வழி நடத்துவார், நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு கொடுப்பாரு. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத்தை நம்ம அவர் மேலே போடணுங்க. பாரதத்துக்கு நம்ம மேலே போட்டுக்கு நம்ம ஓடினாக்கா ஓட முடியாது. புரிஞ்சுச்சுங்களா? இன்னொரு வசனம் படிங்க. என்ன இது? நீதிமொழி 28:2. தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதன் நற்சீர் நீடித்திருக்கும். அதே தான். அப்போ என்னன்னாக்கா இந்த உலகத்தில் அநேக ஞானிங்க இருக்கிறாங்க, அநேக விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த புத்தியோடு இருக்கிறோம் நாங்கள். நம்ம என்னன்னாக்கா தேவ பக்தி நம்ம அறிஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதுக்காக தான் சொல்கிறாருங்க. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. யார் சொல்கிறதுங்க? இப்போ என்னன்னாக்கா அவர் எல்லாமே எல்லாம் அதிகாரம் அவருக்கு இருந்துச்சுங்க. ஆனால் அவர் நல்லா உணர்ந்துட்டார், நல்லா ஒரு விஷயம் உணர்ந்துட்டார். எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறாரு தேவன் நம்மளுக்கு. எல்லாமே தகுதியாக ஆகிடாது. பக்தி விருத்திக்கு உண்டாகிற மாதிரி எந்த ஒரு விஷயம் நம்மளுக்குன்னா ஆகாது, கொண்டு போகாதுங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லாமே நம்ம கைக்கு ஈஸியாக கிடைக்குங்க. புரியுதுங்களா? அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இழிவான இச்சைகளுக்கு நம்ம சாஞ்சிடக்கூடாது. லாஸ்ட் டைம் கூட பார்த்தோம் இல்லையா, நம்ம நாக்கு என்ன பண்ணோம், அடக்கி பேசணும். அதே மாதிரி ருசி ஜாஸ்தி என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம ஜாஸ்தி இது பண்ணிக்கக்கூடாது. அது என்னத்தை குறிக்குதுன்னாக்கா இச்சை அடக்கத்தை குறித்து தலைப்பு வந்துச்சுங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு 1.5 மாதமாக எப்படி இருந்துச்சுன்னா, அதெல்லாம் நான் வந்து அது பார்க்கும்போது ஒரு டைமும் ஜாட்டியால் எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்குதுங்க. புரியுதுங்களா? ஆரம்பத்தில் அந்த திரும்பி பார்க்காத அப்படின்ற வார்த்தை, அப்புறம் வந்துட்டு உப்பு சரமற்று போனால் என்ன ஆகுன்றது, அப்புறம் வந்துட்டு என்னன்னாக்கா ஆரம்பத்தில் இருந்த அன்பு உங்களுக்கு இல்லை, அந்த வாஞ்சி இல்லை அப்படின்னும் போது, அப்புறம் என்னன்னாக்கா அந்த சகிப்புத்தன்மை. புரியுதுங்களா? லாஸ்ட்டில் பார்த்தோங்க அந்த சகிப்புத்தன்மை இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாமே என்னன்னாக்கா ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறவனுக்கு இந்த விஷயம்லாம் வரணும் உள்ள. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு கிறிஸ்துவனாக மாற முடியும். சகிப்புத்தன்மை இல்லைன்னாக்கா என்ன பண்ண முடியாதுங்க, உட்கார முடியாதுங்க. ஏன்னாக்கா சில விஷயங்கள் வந்துட்டு அந்த உணர்வு நம்மளுக்குள்ளே வரணுங்க. அந்த உணர்வு வராத போயிடுச்சுனாக்கா அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பு, அந்த வாஞ்சி, தேவன் மேலே இருந்த ஒரு அந்த ஒரு லவ் அதெல்லாம் இல்லாத போயிடுச்சுனாக்கா நம்ம என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. புரியுதுங்களா? அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணுறாரு, இந்த கதைகளெல்லாம் பேசின வரத்தை நம்ம பார்க்கணும். இன்னொரு வசனம் படிங்க. அப்போ அதான் இவர் பவுல் என்ன சொல்கிறாரு, எல்லாமே அதிக அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, அந்த எல்லாமே தகுதி ஆகிடாதுன்றார். அது மாதிரி நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இந்த உலகத்தோட உலகமாக போயிடக்கூடாது. எப்போ நம்மளை பிரிச்சுட்டாரோ அணிலேருந்து நம்ம ஒரு தாமரைப்பூவில் எப்படி இருக்குதுங்க, தாமரைப்பூ எலியில் தண்ணி அங்கே தான் இருக்குது, தண்ணியில் தான் தாமரை இருக்குது. ஆனால் அந்த இலை வந்து அதில் ஒட்டாத இருக்குது. ஏன்னு சொல்லுங்க, தண்ணி வந்து இருக்குது என்னாச்சுன்னா அது வளர்கிறதுக்கு தண்ணி இருக்குது, ஆனால் செப்பரேட்டாக பிரிஞ்சு இருக்குது. அந்த மாதிரி இந்த இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ போகிறோங்க, ஒரு 200 வருஷம் வாழ்கிறோமா? 50 வருஷமும் அப்போ கிளியராக தெரியும் நம்மளுக்கு, நம்ம ஜாஸ்தி ரொம்ப வருஷம் வாழ போகிறதுன்னு தெரியும். ஆனாலும் இந்த உலகத்து மேலே தான் என்ன பண்ணுக்கிறோம், அப்படியே இச்சையோட ஆசையோட சுற்றினுக்கிறோம். புரியுதுங்களா? அந்த உலகத்தை விட்டு நம்மளுக்கு வெளியே வரத்துக்கு மனசு இல்லை. அப்போ வெளியே வந்தால் தானே அவர் கற்றுக் கொடுப்பார் சில விஷயம். புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு
தண்ணியில் போய் நீச்சல் அடிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அந்த இடத்துக்கு போனால் தானே, இல்லை நான் இங்கேருந்தே நான் கற்றுக்குறேன், நான் திரையிலேருந்தே நான் கற்றுக்குறேன், இப்போ நான் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்குறேன், நான் இங்கே இதில் பார்த்து கற்றுக்குறேன்னா பார்க்கலாம், அவ்வளோ தான். அங்கே போய் தண்ணியில் போகும்போது பயம் வந்துடும். புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு போய் அங்கே சொல்கிற ஒரு கோச் இருப்பார், அவர்கிட்ட சொல்லி நம்ம கற்றுக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லிடணும், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஐயா, எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் பண்ணுறேன்னுட்டு. எல்லாம் எனக்கு தெரியும்னாக்கா அவரை எகிரி குதிப்பான்னு சொல்லிட்டு போயினே இருப்பார். புரியுதுங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளே எகிரி குச்சிட்டு இருக்கிறோம். நம்மளை வழி நடத்தினுக்கிறாரு. அப்பப்போ என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம் நம்ம. ஆனால் நானும் இந்த ஒரு 1.5 மாதமாக பார்த்துருந்தாங்கிறேன், என்ன டோட்டலாக எல்லாமே மறந்துடுறேன். அங்கே போனால் சாவி மறந்துட்டு வந்துடுறேன் வண்டியில். அன்றைக்கி பார்த்தா ஹெல்மெட் எடுத்து வீட்டில் வச்சுட்டு போய் ரோட்டில் போய் தெரியுறேன் ஹெல்மெட்டு. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயின்னுக்கிறேன், ஏன் இந்த இடத்துக்கு நான் வந்தேன்றது அங்கே போய் மறந்துட்டேன். புரியுதுங்களா? இந்த ஒரு 1.5 மாதமாக நான் என்னத்தான் பண்ணுறேன் எனக்கே ஒன்றும் புரியல. போகிறேன், வேலைக்கு போகிறேன், அந்த வேலை செய்கிறதே மறந்துட்டுக்கிறேன் நான். புரியுதுங்களா? அப்போ கூட இருக்கிறவங்கள வச்சு அது இது பண்ணி அப்புறம் அதை செய்கிறதாக்கு வேலையும் மறந்துடுறேன், பொருளுங்களும் மறந்துடுறேன். சில இதுங்கள்லாம் மைண்டு குழப்பிட்டுக்குது என்ன. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இருக்கிறத நம்ம கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்ச நாள் கூட நம்ம தேவனுக்கு நம்ம முழுமையாக கொடுக்காத விட்டுட்டாக்கா நம்ம, புரியுதுங்களா, புல் முளைச்சிடும், கல்ற மேலே புல் முளைச்சிடும், மண்ணோட மண்ணாக போயிடுவோம். இருக்கிற கொஞ்ச காலம் நம்ம தேவனுக்கு நம்ம செலுத்தணும். எந்த வசனம் நம்ம வச்சுக்கிறது ஆயிடுச்சு. அது எபிசியர் 6:12 படிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள கொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. நம்மளுக்கு வானத்தில், பூமியில், போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வீட்டில், லாஸ்ட்டில் நம்ம சரீரத்துலேயே நம்மளுக்கு என்ன ஆகிட்டு இருக்குதுங்க, போராட்டம் ஆகிட்டு இருக்குது. மாம்சம் வந்து நல்லா ஒரு விஷயத்துக்கு இந்த உலகத்துக்கு விஷ்ணு போகுது, ஆவி வந்து என்ன பண்ணுது, அப்படி போகாத, இப்படி வா, இப்படி இரு அப்படின்னு இருந்துங்க. ஆவிக்கும் மாம்சத்துக்குமே போராட்டம் ஆகிட்டு இருக்குது. ஏதோ ஒரு வசனத்தில் வருது, ரோமர்லேயே ஏதோ இங்கே வரும், மாம்சத்துக்கும் ஆவிக்குமே போராட்டம் ஆகிட்டு இருக்குது. ஆவி எதிர்க்குது, ஆவிக்கு விரோதமாக மாம்சம் எதிர்க்குதுன்ட்டு அந்த மாதிரி ஆகிட்டுக்குதுங்க இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை. அப்போ என்ன அப்படின்னா, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் வந்துன்னு தான் இருக்கும். அந்த எது ஜெயிக்குதுன்னு பார்க்கணும். அந்த ஜெயிக்கிறது வந்து ஆவி தான் ஜெயிக்கணும். ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும். மாம்சத்துக்குரிய விஷயத்தில் போய் ஜெயிச்சிட்டாக்கா முடிஞ்சிச்சுக்கோங்க கதை. புரியுதா? செங்கல்லாம் ரெடியாக வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அந்த டைம் தெரியாது நம்மளுக்கு. நம்மளுக்கு தெரியுமா? இப்போ பிறந்த நாள் கேட்டால் சொல்லிடலாம். எப்போங்க நீங்கள் பிறந்தீங்கன்னா, நான் ஜூன் 10ஆம் தேதி பிறந்தேன்னு சொல்லிவிடுவோம். எப்போங்க நீங்கள் சாவறீங்கன்னு கேட்டால் சொல்ல முடியுமா டேட்டு? இல்லை, அது எழுதி வச்சுருக்குதா எங்கேயாவது? புரியுதுங்களா? தெரியாது. அதை தான் தேவன் என்ன பண்ணுறாரு, மறைச்சிட்டாரு. நம்ம கண் எதிர்ந்து மறைச்சிட்டார். மீது எல்லாமே காமிச்சாரா இல்லையா? 1000 வருஷம் அரசாட்சியை காமிச்சிக்கிறாரு, உலகம் காமிச்சிக்கிறாரு, இதை காமிச்சிக்கிறாரு, சிங்காசனத்தை காமிச்சிருக்கிறாரு, தூதர்களை காமிச்சிருக்கிறாரு, நம்மளை ராஜாக்களாக தான் மாத்திரன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னால் செய்வாருங்க. அவரால் முடியாத காரியம் என்ன இருக்குதுங்க, அவர் செய்வார். ஆனால் நம்ம அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோமா, இல்லை நம்ம தகுதிப்படுத்தின்னு இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன பண்ணுறாரு, புதுப்பிச்சுனே இருக்கிறாருங்க. அவர் அது சரி பண்ணி, இது சரி பண்ணி, இது சரி பண்ணி நம்ம புதுப்பிக்கிறாருங்க. ஒரு புது மனுஷனாக மாற்றுறாருங்க. நல்ல காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் புது மனுஷனாக ஓடுறாங்க. சாயங்காலம் வந்து மறுபடியும் பழைய மனுஷனாக மாறும். புரியுதுங்களா? இந்த உலக ஆசை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோபி மஞ்சூரி, இந்த நூடுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணு பூசுகிற மாதிரி இருக்குங்க. இப்போ ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்லான் இருக்கு ஆசை ஒன்று. அது சாப்பிட்டாக்கா என்ன ஆகுதுங்க, தொந்தரவு வந்துடும். அதை சாப்பிட்டா மறாத ஏதாவது தொந்தரவு வந்து. புரிஞ்சுங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன ஒத்துக்கலையோ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கூடாது, விட்டுணும் ஒருத்த. அதே மாதிரி இந்த உலகத்தையும் நம்ம என்ன பண்ணணும், விட்டு வெளியே வரணுங்க. நம்ம உலகத்தையே வந்து என்ன பண்ணியிருந்தாரான், அதை வந்து ஒரு காமெடி போட்டுக்கிறாங்க. மரம் விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு மரத்தை பிடிச்சாராம். அந்த மரத்துக்கு முட்டு கொடுக்குறது ஒரு குச்சி வச்சார். புரியுதுங்களா? இவர் கத்தின்கிறாராம், மரம் விழுந்துருது, மரம் விழுந்துருது, மரம் விழுந்துருது. அவர் சொல்கிறாராம், வெளியே போகிறவர்,
மரம் மீன் தான் வீட்டை உடுப்பா, நீ ஏன் அதை பிடிச்சினுக்கிற அப்படின்றாராம். இல்லை நான் விட்டா வீந்துடும், வீட்டை விடு, அதை நீ தூக்கி நிற்கவா வைக்க முடியும். ஒன்றும் இல்லை, கடவுள் நினச்சிட்டாருன்னா ஒரு மரம் நிற்கவும் எல்லாம் கீழே விழுந்துடும். இன்றைக்கி நம்மளும் அதே மாதிரி தாங்க. இந்த உலகத்தை கெட்டியாக போய் பிடிச்சிக்கணும். இந்த உலகத்தை நான் விட்டுட்டு வந்துடுறேன், இந்த உலகத்தை விட்டுட்டு நான் வந்துடுறேன், இந்த உலகத்தை விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் இறுக்கி பிடிச்சின்னுக்குறாங்க. நம்ம உலகமும் நம்மளை விட மாட்டேங்குது, நம்மளும் அந்த உலகத்தை விட மாட்டேங்கிறோம். உலகத்து மேலேயே ஒரு ஆசை ஜாஸ்தி ஆகிட்டுக்குது. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க, எபிரேயர் 10:21. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் அதான். அப்போ தேவனுடைய வீட்டில் மகா ஆசாரியர் யார் இருக்கிறாங்க? ஒருவர் இருக்கிறார். ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம உணர்றோம் இல்லைங்களா? அப்போது என்னன்னாக்கா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணுகிறாரு? அனைத்தினமும் பரிந்து பேசின்னு இருக்கிறாரு. புரியுதுங்களா? அந்த விஷயத்த நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. நம்மளுக்காக ஒருத்தர் பரிந்து பேசுகிற யாருங்க பேசுவாங்க? நம்மளுக்காக யாராவது பரிந்து பேசுவாங்களா? புரிஞ்சுங்களா? இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து காசு கொடுத்தா தான் பேசுவாங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்க. ஜட்ஜ் இருக்கிறாரு, சென்ட்ரலில் குற்றவாளி குண்டில் நம்ம இருக்கிறோம், சென்ட்ரலில் லாயர் இருக்கிறாரு அப்படின்னா லாயர் நிச்சயமாக பேசிடுவாரா? கொடுக்கணும் அவருக்கு ஒரு 200-300 கையில் வச்சா தான் அவங்க பேசுவார். புரியுதுங்களா? இல்லைன்னா பேச மாட்டார். அவரே வந்து கேட்பார், என்ன நம்ம என்னப்பா பண்ணியிருக்குன்னு நம்மளை கேட்பார். நான் சொல்லணும் இந்த மாதிரி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன்ட்டு. அப்போ அவரு நான் ஒரு லாயர், அந்த காசு வச்ச பிறகு அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு தெரியலன்னு சொல்லு, நான் பண்ணலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம அங்கே சொல்லணும். புரியுதுங்களா? இதெல்லாம் கவர்மெண்ட் சட்டத்தில் இருக்குது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரே ரூபாய் அவருக்கு கொடுக்கல இயேசுக்கு. புரியுதுங்களா? நம்ம அவருக்காக உயிர் கொடுக்கல. புரியுதுங்களா? நமக்காக அவர் கொடுத்துக்கிறாரு உயிர். அப்போ என்ன சில விஷயம் நம்ம உணர்ந்துனாக்கா, நம்ம மேலே ஒரு பெரிய அன்பு வச்சிட்டாருங்க ஆண்டவராகிய இயேசு. நம்ம மேலே ஒரு பெரிய லவ். புரியுதுங்களா? நம்ம அவரை லவ் பண்ணிவிட்டு அவருக்காக நம்ம உயிரை கொடுக்குமான்னாக்கா கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஆனால் நமக்காக அவர் உயிரை கொடுத்தாருங்க. அவ்வளோ நம்மளை என்ன பண்ணுறாரு? நேசிக்கிறார் நம்மளை. அவ்வளோ நம்மளை நேசிக்கிறதுனால தான் என்ன பண்ணார்? நம்மளுக்காக அவர் பரிந்து பேசின்னுக்கிறார் இது வரைக்கும். இப்போ திருந்திருவான். ஒரு இடத்துல வசனம் வரும், கோடாலியானது மரத்து எங்கே வச்சுக்குது? வேறுகிட்ட வச்சுக்குது. யோவானில் சொல்லுது, மரத்து வேறுகிட்ட வச்சுக்குது. ஏன்னா வெட்டுற மூமெண்ட்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி மரத்துது இன்னொரு கதை வரும், இது கனியே கொடுக்க மாட்டேங்குது இந்த மரம், இதை வெட்டி போட்டுரு. அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுது பாருங்க. இந்த மரம் கனியே கொடுக்க மாட்டேங்குது, இதை வெட்டி போட்டுரு அப்படிங்கும்போது தோட்டக்காரர் சொல்கிறாரு, இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க எனக்காக. அதை என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் எருவெல்லாம் போட்டு நான் இது பண்ணி கனி கொடுக்க வைக்கிறேன். அந்த 1 வருஷம் தான் நம்மளுக்கு டைமு. புரிஞ்சுங்களா? நம்மளை மாற்றிக்காத போயிட்டாக்கா, நம்மளுடைய சிந்தனைகள் மாறாத போயிட்டாக்கா, இந்த உலகம் பிரகாரமாக நம்ம ஓடின்னு தான் இருப்போம், இந்த உலகத்துக்கு இருக்கிற விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துன்னு தான் இருப்போம் அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட்டு வருஷம் நம்ம இருக்க மாட்டோங்க. இந்த கேமரா ஸ்டாண்டு கூட இருந்தாலும் இருக்குங்க அடுத்த வருஷத்துக்கு, நான் இருக்க மாட்டேன். புரிஞ்சுங்களா? அப்படின்னா அவர் சொல்கிறபடி நம்ம நடக்கணும். யோவான் ஆயிடுச்சா? அது யோவான் 17:2. யோவான் 17:2. இதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அதை என்ன சொல்கிறாருனாக்கா, தேவன் இந்த கொடுத்துருக்கிற வார்த்தைகளை வந்து எல்லா மனுஷனுக்கும் கொடுத்துருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்படின்னா அது இதாவே வேலை வந்தது, டைம் வந்துடுச்சு கிட்ட, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். எல்லாருக்கும் நித்திய ஜீவன் தரேன்னு சொல்லிட்டாருங்க. அப்போ எல்லாருக்கும் நித்திய ஜீவன் கொடுக்க போகிறாருங்க. இப்போ அந்த நித்திய ஜீவன் கொடுத்துட்ட பிறகு என்ன பண்ணுறாருங்க? தேவன் வந்து இயேசுவை மகிமைப்படுத்துகிறாருங்க. புரியுதுங்களா? அந்த நம்மளுக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாருங்க? பரிந்து பேசினே இருக்கிறாருங்க. அவர் ஒவ்வொரு நாளும் நமக்காக என்ன பண்ணுறாரு? பரிந்து பேசுகிறாருங்க.
இன்னொரு வசனம் படிங்க. கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அதாங்க, பிதாவை நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்தோத்தரிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க? இருள் இருந்துச்சுங்க. இருள் இருந்து தேவன் நம்மளை என்ன பண்ணாரு? பாவத்தை மன்னிச்சு நம்மளுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாருங்க. ஒரு பெரிய ஒரு உலகத்தை கொடுத்துருக்குறாரு. இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு ராஜா கிட்ட போக போகிறோம்னாக்கா நம்மளுடைய பேச்சு பழக்கெல்லாம் இங்கேயே மாறணும். நம்மளை இங்கேயே நம்ம என்ன பண்ணிக்கணும்? சீர்படுத்திக்கணும். அப்போ என்னன்னாக்கா இன்னொரு இடத்துல வருது ஒரு வசனம், சகோதரங்க என்ன பண்ணுங்க, புத்தி சொல்கிறதுல முந்தி கொள்ளுங்கன்றாங்க. ஒரு சகோதரன் ஏதாவது தப்பு பண்ணுறானோ இது பண்ணுறானோ புத்தி சொல்கிறதுல முந்தி கொள்ளுங்க அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, காலம் சமீபமாக இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணுங்க, தயாராகிடுங்க நீங்கள் அப்படின்றாரு. அப்போ நம்மளை என்ன பண்ணிக்கணும்? ஒருத்தர் சரி பண்ணிக்கினே நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கணும். வந்தாக்கா நம்ம வாழ்க்கை பிரகாசமாக மாறணும். கடைசி ஒரு வசனம் பண்ணிங்க. வெளிப்படுத்தல் 2:26 ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ. அதான் இங்கே என்ன சொல்கிறாரு? ஜெயம் கொண்டு இத்தனை நாள் போராட்டம் இருந்துச்சு இல்லையா? இப்போ இந்த பார்த்தோமே இந்த ஒரு 1.5-2 மாதமா திரும்பி பார்க்காதன்றது, உப்பு சாரமற்று போனான்றது, கவலைப்படுறது, வாஞ்சி இல்லாத போகிறது, இப்போ ஏலி குடும்பத்தை பார்க்குறது, சகிப்புத்தன்மை இல்லாத இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு 1.5 மாதமாக 2 மாதமாக இதெல்லாம் பார்த்துன்னு வரோம். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுனாக்கா, நீங்கள் அது மாதிரி கேட்டு நடந்தீங்கன்னாக்கா அங்கே சொல்கிறாரு. இப்போ படி நம்ம மேலேருந்து ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம். அப்போ நம்ம ஜெயம் கொண்டுட்டோம், முடிவு பறிந்த வரைக்கும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, அது கை கொண்டு நிற்கிறாருங்க யாரோ, அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. என்ன சொல்றாரு பாருங்க, பிதா கிட்ட இயேசு அதிகாரம் பெற்றாருங்களா? புரியுதா? அவர் பெற்றது போல நமக்கும் அந்த மாதிரி தரன்றாரு. படிங்க. ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதிங்க அப்போனா எல்லா ஜாதியும் இருக்குல்ல உலகத்தில், எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கு மேலே நம்மளுக்கு என்ன பண்ணுறாருங்க? அந்த அதிகாரத்தை கொடுக்குவேன்றாரு. அப்புறம் அவ்வளோதானா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன்கிட்ட இயேசு வாங்கினார் இல்லைங்களா? அந்த கிஃப்ட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு? தராருங்க. நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோம், தூதர்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்? விசாரிக்க போகிறோன்றோம், நியாயம் தீர்க்க போகிறோன்றோம். அப்போ நம்ம நியாயமாக இருந்தால் தானேங்க, நம்ம நியாயமாக இல்லாதனாக்கா ஒரு இடத்துல வருது வசனம், எபிரேயர்ல அங்கே சொல்கிறாரு, அநியாயக்காரர் இந்த உலகத்தில் உங்களை அக்கிரமக்காரன்ற சொல்லும் விஷயத்தில் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ இந்த உலக மக்கள்கிட்டே நீங்கள் உண்மையாக இல்லைன்னா மற்றவங்க எப்படி நம்புவாங்க? புரியுதுங்களா? நம்ம எப்படி போய் தூதர்களை போய் விசாரிக்கிறது? தூதர்கள் போய் விசாரிச்சாக்கா அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க? அப்படி படமாக போட்டு காமிச்சிடுவாங்களே, என்ன நீ என்ன நான் பண்ணியிருக்கிற பார்ப்பா, நீ வந்து என்னைக்கு சொல்கிறியா நாயத்தை போப்பான்னு. புரியுதுங்களா? அப்போ எதுக்காக நம்மளை அழைச்சாரு, ஏன் அழைச்சாரு, எதுக்கு என்ன விஷயம்ன்றது நம்மளே உணரலன்னா அப்போ யார் தான் உணர்வாங்க? புரியுதுங்களா? கடைசி காலத்தில் இருக்கிற இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு எச்சரிப்பான வார்த்தைகளை கொடுத்துட்டுருக்கிறாரு. நம்ம எங்கெங்கே அரசால போகிறோம்? இந்த பூமியில் இல்லை, 1000 வருஷம் அரசால போகிறோம். இந்த உலக மக்களை நம்ம அரசால போகிறோம்னாக்கா, இந்த உலகத்தில் இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணோம்? நம்மளை சீர்படுத்திக்கணுன்றதுக்காகத்தான் இந்த கொஞ்ச காலத்தை வச்சுருக்கிறாரு. அதை நம்ம கரெக்டாக பிரயோஜனப்படுத்திங்கனாக்கா கரெக்டான வழியில் போகலாம். இல்லைனாக்கா விட்டுருவாருங்க, கை விட்டுருவார். ஒன்று அனலாயிரு இல்லை குளிராயிரு, வெதுப்பாக இருந்தாக்கா யூஸ் இல்லைன்றார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஆசிரியர் பொறுமையாக கேட்ட யாவருக்கும் நன்றி.